குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தாங்க. கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக இருப்பாங்க. உதவி செய்கிற குணம் இயற்கையாகவே வந்துன்னு சொல்லலாங்க. பொதுவாக அமைதியான மனசு தான், மென்மையான குணம். மற்றவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க தான். இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது சரி, மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுன்னு சரிங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எதையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இப்போதைக்கு மட்டும் ஆகிற மாதிரி யோசிக்க மாட்டீங்க. தொலைநோக்கு பார்வை, அடுத்து வரக்கூடிய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கணும்னு கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே கவனம் கொடுக்கக்கூடியவங்க தான். மற்றவங்களுக்காக கவலைப்படுறது, சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறது தான் உங்களுடைய ஒரு பலவீனமாக அமைஞ்சிருன்னு சொல்லலாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு காரணமே சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக யோசிச்சு இல்லாத பிரச்சனையை கற்பனை செஞ்சு மன அழுத்தத்துக்கு உருவாகிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்க பாருங்க. மீனராசிக்காரங்க உணர்வுபூர்வமாக முடிவெடுக்கிறதால தான் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு மனசில் கஷ்டப்பட்டுட்டு மன அழுத்தத்தை கூடவே குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் யதார்த்தமாக யோசிக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் விட்டுருங்க. உங்களுக்காக யோசிக்க பாருங்கள். ஏன்னா மற்றவங்களுக்காக யோசித்து மற்றவங்களுக்காக நல்லது நினச்சி ஏமாற்றம் அடைஞ்சது தான் மிச்சம். உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. யதார்த்தமான உலகத்தில் வாழ தான் இந்த நேரம் தடுமாறுறீங்க. ஏன்னா கற்பனை திறன் உங்களுக்கு அதிகம் தாங்க. அந்த கற்பனை எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் வரைகிறதுலையோ இல்லைன்னா ஏதாவது இந்த கதைகள் சம்மந்தப்பட்ட ஒரு படைப்போ ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட படைப்புக்கு நீங்கள் இந்த கற்பனையை உபயோகப்படுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு யதார்த்த உலகத்தை விட்டு கொஞ்சம் நீங்கள் மாறுறீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல பாதிப்பு கொடுத்துருது. ஏன்னா எதிர்பார்ப்பு, கற்பனையில் இருக்கிறப்ப எதிர்பார்ப்பு அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்பு நடக்காத பட்சத்தில் மனக்குழப்பம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் இந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதிகமாக கவலைப்படுறத வேண்டாம். மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். இந்த நேரம் கொஞ்சம் தியானம் எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. எந்த காரணத்தை கொண்டும் மன உறுதியை மட்டும் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த நேரம் மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் நல்ல மாற்றம் தான். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது தன்னால் சரியாயிரும். கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நேரம் தாங்க. முன்னாடி கூட கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. ஏன்னா முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கிறதுக்கான காலம் நெருக்கடி தரந்தான். ஆனால் 2 பேருமே சேர்ந்து எடுக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக அனுசரித்து போகுவீங்க. குடும்பத்தில் சிறப்பாக இருக்குது. பிரிஞ்சு போனவங்களா இருந்தால் கூட ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் நீங்கள் பேசி பார்க்கலாம். மனஸ்தாபம் எல்லாமே மறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டில் சந்தோஷம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள். பண வருமானம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த நேரம் பண வருமானம் இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க செய்கிற வேலை பிடிக்காம வேறு வேலைக்கு போகலான்னு. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு தாங்க. வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சுக்கலாம். அதுவே குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சொந்த நாடு திரும்பணும், சொந்த ஊருக்கு திரும்பணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தத்தோட வருகைக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அவங்களுடைய வருகை இருக்குதுன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலை காரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குங்க. ஆனால் அலைச்சலாக இருந்தாலும் இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் ஆதரவு தரக்கூடிய நேரம் தான். வேலை சும்மா அதிகமாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் சலுப்படைஞ்சிடாதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. வேலை சும்மா அதிகங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கூடாது. எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சது நிறைவேறுங்க. இந்த மாதம் நீங்கள் தங்கம் வாங்கணும், அதே மாதிரி ஆடை ஆவரண சேர்க்க நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது காத்திருக்குது. அந்த வகையில் மேலுமே மீனராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நிறைய மீனராசி என்பவர்கள் மனசு ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் அதெல்லாம் மாத்திக்கங்க. ஜென்ம சனி காலமா இருக்குதுன்னு நீங்க கவலைப்படுறது ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த நேரம் அப்படிதான் தோணும். ஆனா ஜென்ம சனியா இருந்தா கூட இந்த நேரம் சனி பகவான் நல்லதை தான் செய்ய இருக்கிறார். அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிம்மதிங்கிறது நீங்க ஏற்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. மனசை ஒரு நிலையில வச்சிருக்க பாருங்க. மனசை அலைவாய விட வேண்டாம். அதாவது இந்த நேரம் வெளியிடத்துல சரி வீட்லயும் சரி எங்க இருந்தாலும் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். அதிகப்படியான ஆசை அதிகமா இருக்கும். ஏன்னா மனசுல கொஞ்ச காலமாவே எதுக்காகவும் உங்களுக்காக எதையும் செஞ்சுக்காம இருக்கிறதாலேயே இந்த நேரம் ஏதாவது உங்களுக்காக நீங்க ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணுங்க. அதாவது உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. அதுல எந்த பாதிப்பு இல்லை. உடம்புல ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா அது சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கலாம். அந்த நேரம் அது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாசத்துல வாய்ப்பு இருக்குது. நீங்க இதை சாதாரணமா இருக்கும்போதே நீங்க மருத்துவரை காட்டி பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் சிறப்பு தாங்க. பெருசா ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஏதாவது மற்றவங்க எல்லாம் ஆசை காட்டுவாங்க. ஒரு தொழில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், மற்றவங்க எல்லாமே தொழில் முயற்சி செய்கிறாங்களே நாமளும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் இந்த நேரம் குறைச்சிக்க பாருங்க. இப்போதைக்கு பெருசாக முதலீடு போட்டு எந்த விஷயத்தையும் செய்யறது வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆனால் புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த வீடு மனை இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாகவே உங்களுக்கு இருக்குங்கிறதால நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய ஆலோசனை சொல்லி கேட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் செய்கிறது நல்லது தான். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பயணம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல மாற்றம் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் வந்தால் அங்கே செலவும் இந்த நேரம் இருக்கும். ஆனால் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான். முடிஞ்ச வரைக்குமே மேலுமே நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏற்கனவே கடனால் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை தான் மீனராசிக்கு. அதுவும் சொந்த பந்த வழியில் எல்லாமே கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு படாத பாடுபடக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க. அதனால அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இனிமேலுமே இறக்குங்கிறது ஓரளவுக்கு தான். இறக்க குணங்கிறது இயற்கையாக உங்களுக்கு வருந்தான். ஆனால் இந்த நேரம் நல்ல விதமாக பேசுகிறாங்களேன்னு அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் மனசை விட்டுருவீங்க. மனசை விட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு இழந்து நிற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை தவிர்த்துக்கங்க. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த கால் வலி கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும். இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருந்துக்க பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சமீப காலமாக மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. வேலையிலேயும் ஒரு பக்கம் ப்ரெஷர், வீட்டில் பார்த்தாலும் ஒரு பக்கம் ப்ரெஷர், குழந்தைகளையும் ஒரு சமயத்தில் பார்த்துக்கணும். சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு, மன ரீதியான போராட்டம். நல்ல விதமாக பேசுகிறாங்க, ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகம். இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு என்றைக்குமே மீனராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் செய்யலாம். ஆனால் அதிகப்படியான நெருக்கம் காட்டிகிட்டு இருக்கிறது வேண்டாம். வீட்டில் இருக்கிறது சரி, உங்கள் மனசில் இருக்கிறது சரி, இதெல்லாமே பகிர்ந்துக்கிறது வேண்டாம். நல்ல விதமாக வார்த்தையை வாங்கிட்டு பின்னாடி உங்களை குறை சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. அதனால அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. மற்றபடி நீங்க பெண்கள் இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சா கூட சிறப்பாக தான் இருக்குது. ஏற்கனவே வேலை இருக்கக்கூடியவங்களும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல சொந்த பந்த வழியில எந்த பாதிப்பு, அதாவது மதிப்பு மரியாதை எந்த வகையிலும் குறையாதுங்க. போட்டி பொறாமைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். அதனாலதான் நீங்க உங்க வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றவங்க கிட்ட இந்த நேரம் நீங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டாலே மனஸ்தாபங்கிறது தன்னால வந்துடும். அதனாலதான் நீங்க உங்க வேலையோட இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த கணினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க, வாகனம், இந்த துணிமணிகள் இதெல்லாமே வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாசத்துல எல்லாமே பண வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. பொதுவாகவே இந்த நேரம் மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இந்த வீணான விமர்சனம் தான் இந்த நேரம் கொஞ்சம் வந்து போகும். அதுதான் உங்களுக்கு மனசை கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. தொழில், வியாபாரம், குடும்ப அமைப்பு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் கூட தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்லை. மன ரீதியான போராட்டத்தை தான் கொடுக்கும். சும்மாவே நீங்க மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. இல்லாத விஷயத்த யோசிச்சு குழப்பிக்குவீங்க. போதா குறைக்கு இந்த நேரத்துல இந்த மன அழுத்தம், இந்த
இந்த மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்குங்க. அதில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. தைரியமாக இருங்க, மனசு விட்டுறாதீங்க, மனசு அலைவாய் விடாதீங்க. இது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதும். மீன ராசிக்கு சிறப்பாக இருக்குது. எப்படிப்பட்டாவது நீங்கள் நினைக்கிற காரியங்கிறது இந்த நேரத்தில் நடக்கும். அது பொறுத்த வரைக்குமே உறுதியாக சொல்லலாம். வேலைச்சுமை இருந்தால் கூட கொஞ்சம் எடுக்கிற வேலையில் ஆர்வத்தோட கவனமாக இருந்தீங்கன்னா வேலையுமே உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையாக இருங்க, மற்றபடி பாதிப்பில்லை. மீனராசி அன்பர்கள், இந்த நேரத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குல தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி, அந்த பெண் தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மனை நினச்சி கூட நீங்கள் வீட்டில் தொடர்ந்து மாலை நேரங்களை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. மீனராசி சார்ந்தவங்க முன்ன சொன்ன மாதிரி தான், பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே தெய்வாம்சம் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது பல சங்கடத்தை விளக்க வைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.